வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். என் பெயர் அன்புமொழி. என்னுடைய நம்பர் 824. நான் பேச இருப்பது தந்தை சொல்ல மிக்க மந்திரத்தை. தசரத மன்னர் இருந்தாங்க. ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அப்போ புத்திர யாகம் மேஸ்டின்னு ஒரு யாகத்தை வளர்த்தாங்க. அப்போ தசரருக்கு 4 குழந்தைங்க பிறகுது. 4 குழந்தைங்க பேர் ராமர், லட்சுமணன், சத்ருகன், பரதன். குழந்தைங்க வளர்ந்து ஆளான பிறகு ஒரு 5 வயசில் குருகுலத்துக்கு போகிறாங்க. குருகுலத்தில் நல்லா பயிற்சி பெற்று நல்ல பெரியவங்க ஆகி வராங்க. அப்போ முனிவர் விஸ்வாமித்தர் ஒரு வேண்டுகோள் இணங்க ஒரு முனிவர் வராங்க. முனிவர் வரும்போது ராமரையும் லட்சுமணையும் நான் இது மாதிரி இதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் யாகத்துக்கு அப்படின்னோடனே சரின்னு தசரர் சொல்கிறாரு. ராமரை கூப்பிட்டு லட்சுமணை கூப்பிட்டு நீ போயிட்டு வாப்பா அப்படிங்கிறப்ப சரி அப்பா சொன்னால் நமக்கு சரியாக இருக்குங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு யாகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் அப்போ அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அந்த யாகம்லாம் முடிச்சுட்டு வரும்போது தசரர் ராமரை கூப்பிட்டு நாளைக்கு உனக்கு முடிச்சுட்டுலாப்பா அப்படிங்கிறப்ப ராமருக்கு ரொம்ப என்ன அப்படிங்கிறது ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது. அப்போ சரி ஓகே அப்படின்ட்டு ராமர் ஏற்க மறுக்கிறாரு. அப்போ தசரர் சொல்கிறாரு, இது மாதிரி எனக்கு வயசானதாட்டம் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன்ப்பா, அதனால தான்ப்பா நீ தான் முடிச்சு விட்டுலாம் படிக்கணுங்கிறப்ப ராமர் சொல்கிறாரு, சரி அப்பா சொன்னால் சரியாக தான் இருக்குங்கிறது மாதிரி சரிப்பா ஓகேப்பான்னு ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அப்போ நிலையற்ற இந்த உலகில் நிலையான இறை அனுபவத்தை பெற எண்ணுகிறேன், அரச பதவி ஏற்று உதவ வேண்டும் அப்படின்னு தந்தை சொல்லி மந்திரம் ஏற்றுக்கிறாங்க. மறுநாள் கையைக்கு கொடுத்த வாரத்தில் 14 வருடங்கள் வனவாசம் செல்கிறாங்க. சென்றபோது அதுவும் அப்பா சொல்கிறாங்க நம்ம கேட்டுப்போம் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. எப்படி ஏற்றுறாரு தெரியுமா? அப்படியே செந்தாமரை பூ மாதிரி ஏற்றுக்கிறாங்க. அப்போ ராமர் முகத்தில் சந்தோஷம் அவ்வளோவா இருந்தது. தசரருக்கு ரொம்ப சந்தோஷமாக வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ சீதா பிராட்டியை ராமபிரான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரு. ஏற்றுக்கொள்ள மறுக்கும்போது அப்போ சிவபெருமான் சொர்க்கத்தில் தசராவை கூப்பிட்டு இது மாதிரி சீதா பிராட்டியை ராமர்கிட்ட ஏற்றுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ ராமர் வர்றப்ப சொல்கிறாரு, தசரர் நீ சீதாவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறப்ப அப்பையும் ராமர் சரி அப்பா சொன்னால் நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறப்ப 2 பேரும் அணைத்து கொள்கிறார். அப்போ அணைத்து கொள்ளும்போது ரொம்ப அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. உன்னையை கட்டி தழுவுறதுனால என் துன்பமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு தசரர் சொல்கிறாரு. அப்புறமே சீதாவை ஏற்றுக்கொள்ளான்னு அவள் தூய்மையானவள், உண்மையானவள், அதனால் நீ ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு நீ திறந்த என் அன்னை கையையும் தம்பியையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு தசரருக்கு சொன்னார். தசரரும் ஏற்றுக்கொள்கிறாரு. இவ்வாறு தசரர் மைந்தர்கள் சொன்னதே மந்திரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதே போல் வேறு படிச்சுட்டேன்.